ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். வணக்கம். இப்போ நம்ம இந்த மோட்டாரின் கதை அப்படிங்கிறதுல ஒரு அறிமுகம் கொடுத்துருந்தோம். இப்போ அதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினுடைய அமைப்பு, என்ஜினில் இருக்கக்கூடிய பாகங்களுடைய பெயர், அந்த என்ஜின் இயங்குறதுக்கான மெக்கானிசம், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு நட்புகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஸோ இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் லீவு இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம நலத்துக்காக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். தேவையில்லாமல் எங்கேயும் தேவையில்லாமல் அலைய வேணாம், வீட்டிலே இருப்போம், தனியாக இருப்போம். சரி, இப்போ நம்ம செஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ ஒரு என்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதில் பார்ட் 1ல் எக்ஸ்டர்னல் கம்பஷன் என்ஜின், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் அதெல்லாம் பார்த்தோம். அதில் இன்டர்னல் கம்பஷன் என்ஜினை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜினில் இருக்கக்கூடிய பாகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாகங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒரு மோட்டார் சைக்கிள் பார்க்குறோம், ஒரு கார் என்ஜின் கூட பார்த்துருப்போம், இல்லை ஒரு டிராக்டர் என்ஜின் பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதில் இருக்க பாகங்கள், முக்கியமான பாகங்கள்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் பிளாக். அந்த என்ஜின் பிளாக்ங்கிற யூனிட் பார்த்தீங்கன்னா என்ஜினில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், அந்த என்ஜினுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தாங்கி பிடிக்கக்கூடிய அமைப்பு என்ஜின் பிளாக். ஸோ இப்போ இந்த என்ஜின் பிளாக், அது கூட பார்த்தீங்கன்னா என்ஜின் பிளாக்குக்கு பாட்டம் போர்ஷனில் அந்த என்ஜின் ஆயில் தேக்கி வைப்பதற்கான அமைப்பு, என்ஜின் ஆயில் சம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் என்ஜினுடைய மேல் பகுதியில், என்ஜினுடைய தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு வெளியில் தெரியக்கூடிய பகுதிகள். இதற்கு உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட், கனெக்டிங் ராட், பிஸ்டன் ரிங்ஸ், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ஜின் வால்வ், ராக்கராம், அந்த ராக்கராம் வால்வை ஆப்ரேட் பண்ணக்கூடிய கேம் ஷாஃப்ட், பெட்ரோல் என்ஜினாக இருந்தால் ஸ்பார்க் பிளக், டீசல் என்ஜினாக இருந்தால் நாசில், இது போன்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வரக்கூடிய முக்கியமான பாகங்கள். இது இல்லாமல் இந்த பாகங்களை எல்லாம் தாங்கி பிடிப்பதற்கான போல் நட், அதற்கான பேரிங், ஸோ இந்த மாதிரியான பொருட்களும் இன்ஜினில் வரும். இதற்கு அடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய அமைப்புக்கு வெளியில் வரக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் இன்ஜினுடைய பொருட்கள். இதற்கு வெளியில் வரக்கூடிய பொருட்கள், இந்த இன்ஜின் எளிமையாக இயங்குறதுக்கான அசசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசசரிஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு, ரேடியேட்டர், இதெல்லாமே இன்ஜினை சார்ந்த பகுதிகள் தான். வாட்டர் பம்புடைய புள்ளி, ரேடியேட்டர் ஓசஸ், அதே மாதிரி டைனமோ என்று சொல்லக்கூடிய ஆல்டர்னேட்டர், ஒருவேளை ஏசி இருந்துச்சுன்னா, காரில் ஏசி இருக்குது, அந்த ஏசி ஆப்ரேட் பண்ணக்கூடிய கம்ப்ரஸர். ஸோ இந்த அசசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜின் மேலே தான் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இது இன்ஜினுடைய அமைப்பு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட இறுதி பகுதியில் ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று போகும். விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும், என்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம அதில் சொல்லியிருப்போம். அதற்கு அடுத்து நம்ம இப்போ மெக்கானிசம் பற்றி பேசுவோம். ஒரு மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னா, எல்லாரும் சொல்கிறோம் மெக்கானிசம் கட்டுப்போச்சு, மெக்கானிக்கிட்ட கூடணும், மெக்கானிசம் சரியில்லை. ஸோ இந்த மெக்கானிசம்னா என்ன, மெக்கானிசம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். மெக்கானிசம்னா என்ன? இப்போ ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ ஒரு அலுமினியத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட். 2 பக்கம் கீழே ஒரு கப்பு, மேலே ஒரு கப்பு அலுமினியத்தில் வச்சுருக்காங்க. 3 ரெக்கை வச்சுருக்காங்க, ஒரு ராடு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 3 கிலோவுக்கு ரவுண்டாக ஒரு அலுமினியத்தை தூக்கி மேலே மாட்டி அதுலேருந்து 2 ஒயரை கொடுத்துட்டோம்னா ஓடுமா? ஓடாது. ஸோ இப்போ ஒரு பொருள், ஒரு சிஸ்டம் இயங்குவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் மெக்கானிசம் அப்படின்னு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ஜின் எடுத்தீங்க, இப்போ ஒரு கார் என்ஜின் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 200 கிலோ இருக்கிறதா தோராயத்துக்கு எடுத்துக்குவோம். 200 கிலோ எல்லாமே இரும்பில் இருக்குது, அலுமினியத்தில் இருக்குது. நம்ம ஒரு 200 கிலோவுக்கு ஒரு இரும்பில் ஒரு பாராக கட் பண்ணி அங்கே வச்சுட்டு ஓடுனா ஓடுமா? ஓடாது. ஸோ அப்போ அது இயங்குவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம், அதுதான் மெக்கானிசம். ஸோ இப்போ இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு கார் பேனட்டை திறந்தோ அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள் என்ஜினோ அல்லது ஒரு லாரி இன்ஜினையோ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஒயர் போகும், அங்கேருந்து ஒரு ரப்பர் ஓஸ் போகும், ரப்பர் டியூப் போகும், பார்த்தோட்டு தலையை சுற்றுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரிச்சிடறோம், ஒவ்வொரு யூனிட்டாக பிரிச்சிடறோம் அப்படின்னா எல்லாமே அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளே அடங்கிடுச்சுன்னா கடைசியில் ஒன்றுமே இருக்காது, அவ்வளவுதான் இன்ஜின். ஸோ அப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு டீசல் என்ஜினாக இருந்தால்
7 விதமான மெக்கானிசங்களும், பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் 8 விதமான மெக்கானிசங்களும், அதே இன்ஜின் பெட்ரோல் இன்ஜினை கேஸில் ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருந்தால் 9 விதமான மெக்கானிசங்களும் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த மெக்கானிசம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்குறதோட இன்றைய வீடியோ முடியும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நாளைய வீடியோக்களில் பெட்ரோல் இன்ஜின் இன்வென்ஷன், அந்த பெட்ரோல் இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் இன்வென்ஷன், டீசல் இன்ஜின் எப்படி இயங்குதுங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த மெக்கானிசம் அப்படின்னு பேசணும். என்னென்ன மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையாக பார்த்துருவோம். இதற்கு ஒரு தனியாக ஒரு சாப்டர் வரும், மெக்கானிசம்ஸ் மட்டும். அதில் டீட்டெயில்டாக ஃப்ளோ சார்ட் மூலம் பேசலாம். ஸோ இப்போ மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மெக்கானிசம் ஸ்டார்டிங் மெக்கானிசம். ஸ்டார்டிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா என்ஜினுமே ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய என்ஜின், அதாவது இயங்காமல் இருக்கக்கூடிய என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் அது ஓடுது. அப்போ ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு பிரைம் மூவர் தேவை. அதை தான் நம்ம ஸ்டார்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங் மெக்கானிசம் என்ன பண்ணும்னா அந்த என்ஜினை ரொட்டேஷன் கொடுக்கும், என்ஜினை சுற்றி விடும், அவ்வளோதான் இதோட வேலை. அப்போ ஸ்டார்டிங் மெக்கானிசம்ங்கிறது சுற்றி விடுறது மட்டும்தான் அதோட வேலை. மற்ற டயத்தில் ஐடல் ஆயினும் வேலை செய்யக்கூடாது. மற்ற நேரங்களில் செல்ஃப் மோட்டர் சுற்றினாலோ, மற்ற நேரங்களில் கிக்கர் உரசிக்கிட்டு இருந்தாலோ அது ஒரு ட்ரபிள். சரி, அப்போ ஸ்டார்டிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது சுற்றி விடக்கூடிய மெக்கானிசம். அதே போல் இங்கே இன்னொரு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு என்ஜின் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 4 ஸ்ட்ரோக் என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜினுடைய ஃப்ளை வீல் 2 சுற்று சுற்றுனா ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் அடுத்து இந்த ஃப்ளோ சார்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அப்போ ஒரு என்ஜினுடைய ஃப்ளை வீலை முழுவதும் 2 சுற்றி விட்டுட்டோம்னா அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடணும். இந்த கருத்தை நம்ம ஏன் இங்கே பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் பார்க்குறோம், வேர்த்து விறுவிறுக்க வண்டியை கிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மோட்டார் சைக்கிளை கிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உடம்புல இருக்க எனர்ஜி முழுக்க போயிடும், கிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. வேறு ஏதாவது சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் ட்ரபிள் அல்லது பெட்ரோல் ஃப்ளோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஒரு ஆரோக்கியமான என்ஜின் 2 சுற்றுனா ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் தேவையில்லாமல் கிக் பண்ணிகிட்டு இருக்கிறதோ, இல்லை யாரோ ஒரு நண்பர் கிடைச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு அவரை தள்ள சொல்லிவிட்டு 1/2 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே ஓடுறதோ, அல்லது செல்ஃப் வண்டியாக இருந்தால் செல்ஃப் போட்டு பேட்டரியை இறக்குறதோ வேண்டாம். 15 செகண்டுக்கு மேலே செல்ஃப் போட்டு ஒரு என்ஜின் ஸ்டார்ட் ஆகலைன்னா வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு 4 அல்லது 5 கிக் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் ஆகலைன்னா வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூயல் மெக்கானிசம். ஃபியூயல் மெக்கானிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினுக்கு தேவையான எரிபொருளை, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்ரோல் இன்ஜின் இருக்குது அல்லது ஒரு டீசல் இன்ஜின் இருக்குது, நம்ம ஒரு ஃபனல் வச்சுக்கிட்டு கையில் பாட்டில் வச்சுக்கிட்டு பெட்ரோலை சொட்டாக ஊற்றிக்கிட்டோ டீசலை சொட்டாக ஊற்றிக்கிட்டோ போக முடியாது. ஸோ அப்போ அந்த என்ஜின் சுற்றக்கூடிய வேகத்துக்கு தகுந்த மாதிரி, என்ஜினில் இருக்கக்கூடிய லோடுக்கு தகுந்த மாதிரி அந்த என்ஜினுக்கு தேவையான பெட்ரோலையோ அல்லது டீசலையோ சப்ளை பண்ணக்கூடிய யூனிட் தான் ஃபியூயல் மெக்கானிசம். ஸோ அப்போ அந்த ஃபியூயல் மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினாக இருந்தால் ஒரு ஃபியூயல் பம்ப், டீசல் ஃபில்டர், அந்த ஃபியூலை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பம்பு, டீசல் டேங்க், டீசல் ஓஸ், நாசில், இதெல்லாம் இருக்கும். பெட்ரோல் வண்டியாக இருந்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோல் டேப் இல்லைன்னா கூட ஆட்டோமேட்டிக் டேப், அந்த பெட்ரோல் டேப்லேருந்து கார்புரேட்டர்லேருந்து இன்லெட் மேனிஃபோல்டு வழியாக என்ஜின் உள்ள போயிடுது. ஸோ இது ஃபியூயல் மெக்கானிசம். ஸோ இப்போ இந்த ஃபியூயல் மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் ட்ரபிள் இருந்தால் கூட பெட்ரோலோ டீசலோ சப்ளை ஆகாது, அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. அதற்கு அடுத்த இன்னொரு முக்கியமான மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா வால்வு மெக்கானிசம். நமது வீடியோக்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பின்னாடி வரக்கூடிய போர்ஷனில் இந்த வால்வோட முக்கியத்துவம் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வால்வ் மெக்கானிசம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெட்ரோல், டீசல் அல்லது ஏதோ ஒரு எரிபொருள் எரியணும் அப்படின்னா அந்த எரிபொருளுக்கு காற்று தேவைப்படும். அப்போ அந்த காற்றை உள்ளே எடுத்து வரக்கூடிய மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினில் அது வால்வு மெக்கானிசம். அதே மாதிரி உள்ள எரியூட்டப்பட்ட காற்றை அதனுடைய கழிவு வாயுக்கள், எக்ஸாஸ்ட் ஏரை வெளியில் தள்ளக்கூடியதும் வால்வு மெக்கானிசம். ஸோ இந்த வால்வு மெக்கானிசம் என்ன பண்ணோம்னா, எப்போ காற்று உள்ளே வேணுமோ அப்போ அந்த வால்வு திறந்து காற்றை உள்ளே வாங்கிக்கும். எப்போ உள்ளே இருந்து எக்ஸாஸ்ட், எரிந்த வாயுக்கள் வெளியில் போகணுமோ அப்போ அந்த வால்வு திறந்து அந்த காற்றை வெளியில் அனுப்பிடும். இதில் பிரச்சனை வந்துச்சுனாலும் கம்ப்ரெஷன் வீக் வரும், கம்ப்ரெஷன் லாஸ் ஆகும், என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது, ஸ்லோ ஸ்பீட் ஆகாது. ஸோ வால்வ் மெக்கானிசம்ங்கிறது ஒரு முக்கியமான போர்ஷன். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கூலிங் மெக்கானிசம். கூலிங் மெக்கானிசம் அப்படின்னா என்னென்னா, என்ஜின் உள்ளே எரியுது அப்படின்னு சொல்லிட்டோம்,
அப்படி எரியும் போது பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு 650-700 டிகிரியும் உள்ளே எரிந்து பவர் ஸ்ட்ரோக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2000 டிகிரி வெப்பநிலையும் உருவாகும். அவ்வளோ டெம்பரேச்சரும் இன்ஜினுக்கு வெளியில் வந்துச்சுனாலோ அல்லது இன்ஜினுக்கு உள்பாகத்திலே பரவணுச்சுனாலோ என்ஜின் ஆயில் எரிஞ்சு போயிடும். என்ஜின் ஆயில் எரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு பொருட்களுக்கான உள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பொருட்களுக்கான லூப்ரிகேஷன் கிடைக்காது. அப்போ என்ஜின் சீஸ் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலிங் மெக்கானிசம் மிகவும் இன்றியமையாதது. இது பெரிய என்ஜின்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அதற்கு ஒரு வாட்டர் பம்ப் வச்சு அந்த கூலண்ட் அந்த வாட்டர் பம்ப் வழியாக ரொட்டேஷன் பண்ணி இன்ஜின் முழுக்க ரொட்டேட் பண்ணி வெளியில் கொண்டு ரேடியேட்டரில் கூல் பண்ணி திரும்ப உள்ளே ரீசர்க்குலேட் பண்ணுவாங்க. இது பெரிய என்ஜினில் இருக்கக்கூடிய சிஸ்டம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய 2 வீலரில் கூட பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் என்ஜின் வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய ஸ்ப்ளெண்டர், பல்சர் மாதிரியான மோட்டார் சைக்கிளில் என்ஜின் ஹெட்டு, என்ஜினுடைய சிலிண்டர் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கை போன்ற அமைப்பு வச்சுருப்பாங்க. அந்த ரெக்கை போன்ற அமைப்பில் நம்ம வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும்போது இந்த காற்று, எதிர்காற்று மேலே பட்டு அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியில் எடுத்துகிட்டு போயிடுது. முக்கியமான விஷயம், இந்த சிலிண்டர் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பரில் கட்டை வச்சுருப்பாங்க. 2 வீலரில் ரப்பரில் ஒரு தடுப்பு வச்சுருப்பாங்க. அந்த காற்று மோதி அந்த இடத்துல நின்று அந்த வெப்பத்தை வெளியில் எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ என்ஜினுடைய வேகம் இன்ஜினுடைய டெம்பரேச்சர் கம்மியாகிடுது. இதுதான் மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனங்களில் உள்ளது. அடுத்த ஸ்கூட்டர் போன்ற வாகனங்களில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூடிடுறாங்க கேபின் போட்டு, என்ஜின் கீழ்பாகத்தில் மாட்டிக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேன் காற்றை இழுத்து உள்ளே தள்ளி என்ஜினை கூல் பண்ணுது. ஸோ இது ஃபோர்ஸ்டு ஏர் கூலிங் மெக்கானிசம். ஸோ இது மாதிரி தான் கூலிங் மெக்கானிசம் நடக்குது. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லூப்ரிகேஷன் மெக்கானிசத்தோட முக்கியமான வேலையை என்ன பண்ணுதுன்னா நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், ஒரு 2 உலோக பாகங்கள் ஒன்றோட ஒன்று உரசும் போது தேய்மானம் ஏற்படும், வெப்பம் உண்டாகும். இப்போ இன்ஜினுக்குள்ளே ஏற்கனவே பெட்ரோலோ டீசலோ கேஸோ எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டோம். எரிஞ்சுக்கிட்டே உள்ள நகருது. அப்போ இன்னும் வெப்பம் என்ன ஆகும்னா அப்நார்மலாக அளவுக்கு அதிகமாக ஏறும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் ஏறாமலும் உராய்வு ஏற்படாமலும் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா என்ஜினில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆயிலை என்ஜினுடைய அடிபாகத்தில் வச்சிடறோம். அங்கே அடிபாகத்தில் வைக்கப்பட்ட ஆயில் கிராங்க் ஷாஃப்டோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு லூப்ரிகேஷன் பம்பு மூலம் இழுக்கப்பட்டு இன்ஜினோட எல்லா மூவிங் பார்ட்ஸுக்கும் சர்க்குலேஷன் ஆகிட்டு திரும்ப ஃபில்டர் ஆகி திரும்ப இன்ஜின் பிளாக் அடியிலே வந்துடுது. இது தொடர்ந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இன்ஜின் தொடர்ந்து ரன் ஆகுது. இது லூப்ரிகேஷன் மெக்கானிசம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங், ஃபியூயல், வால்வு, கூலிங், லூப்ரிகேஷன் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிராங்க் மெக்கானிசம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம், அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இந்த கிராங்க் மெக்கானிசம் பார்க்கலாம். இந்த கிராங்க் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒன்றும் புரிந்துக்கிறதுக்கு அவ்வளோ கடினமான விஷயங்கள்லாம் இல்லை. நம்ம நேற்றுக்கே சொன்னோம் ரெசிப்ரோகேட்டிங் என்ஜின்னு, மேலும் கீழும் அசையக்கூடிய என்ஜின் அப்படின்னு சொன்னோம். அந்த மேலும் கீழும் பிஸ்டன் நகரும் போது அப்படி கிடைக்கக்கூடிய நகர்வை ரொட்டேஷனாக மாற்றக்கூடிய அமைப்பு தான் கிராங்க். இது ரொம்ப குழப்பிக்க வேணாம். நம்ம நண்பர்கள் தையல் செய்யக்கூடிய நண்பர்கள் தையல் மிஷின் இயக்கும்போது பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய காலை கீழே மேலுமா அசைப்பாங்க. அதுலேருந்து ஒரு கம்பி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பியிலேருந்து ஒரு யூ ஷேப்பில் ஒரு கிளாம்பு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கம்பி இப்படி இந்த கிளாம்பை இழுக்கும்போது என்ன ஆகிடும்னா பெரிய சக்கரம் சுத்த ஆரம்பிச்சிடும். இதே கான்செப்ட் என்ஜினில் பெருசாக வச்சுருக்காங்க, அதுதான் கிராங்க் ஷாஃப்ட். ஸோ அப்போ இந்த கிராங்க் மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் பிஸ்டன் பின்னு, கனெக்டிங் ராடு, இதில் வரக்கூடிய பேரிங், இந்த மாதிரி பாகங்களில் ஏதேனும் தேய்மானம் ஏற்பட்டாலோ அல்லது கயண்டு லூஸ் ஆனாலோ அளவுக்கு அதிகமான வைப்ரேஷன் வரும். இதை கவனிக்காமல் விட்டோம்னா பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்த மெக்கானிசம் ஏர் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் மெக்கானிசம். இப்போ ஏர் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா இது இல்லைனால் கூட ஒரு என்ஜினால் இயங்க முடியும். இந்த ஏர் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் உள்ளே வரக்கூடிய ஸ்பாஞ்ச் அல்லது பேப்பர் எலிமெண்ட், அந்த ஏர் ஃபில்டரை இணைத்திருக்கக்கூடிய என்ஜினோட இணைத்திருக்கக்கூடிய ஒரு பைப்பு போன்ற அமைப்பு, அதை மேனிஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம், இன்லெட் மேனிஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டில் சைலன்சர்லேருந்து வரக்கூடிய அதாவது இன்ஜின்லேருந்து வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய காற்றை ஒரு பைப்பு போன்ற யூனிட்டில் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு.
ஸோ அந்த எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டுலேருந்து ஒரு பைப்பு கொடுத்துருப்பாங்க, அது டெயில் பைப்லேருந்து ஒரு சைலன்சர் போட்டு புகையை வெளியில் விட்டுருப்பாங்க. ஸோ அது இல்லைனால் கூட ஒரு என்ஜின் இயங்கும். ஆனால் சைலன்சரை அவுத்து போட்டுவிட்டும் நம்மளால் ரொம்ப கிலோமீட்டர் ஓட்ட முடியாது. ஏர் ஃபில்டர் அவுத்து போட்டுவிட்டோம் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. ஸோ ஏர் ஃபில்டர் அவுத்து போட்டுவிட்டோம்னா அட்மாஸ்பியரிக் ஏரில் இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளுமே என்ன ஆகும்னா இன்ஜின் உள்ளே போயிட்டு இன்ஜினோட லைஃபை கம்மி பண்ணும். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் காமனாக பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங், ஃபியூயல், வால்வு, கூலிங் மெக்கானிசம், லூப்ரிகேஷன் மெக்கானிசம், கிராங்க் மெக்கானிசம், ஏர் இன்லெட், எக்ஸாஸ்ட், இதெல்லாம் காமன். இதற்கடுத்து பெட்ரோல் இன்ஜினுக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வரும். இந்த 7 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாத்துக்கும் உண்டு. அடுத்து பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வரும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சக்ஷன் ஸ்ட்ரோக்கில் காற்று உள்ளே இழுக்குதுன்னு பேசியிருக்கோம், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் மேலே வருது அப்படின்னு பேசியிருக்கோம். டீசல் இன்ஜினில் காற்று அதிகமாக அழுத்தப்படுறதுனால வெப்பம் உண்டாகும், தானாகவே பற்றிக்கும். பட் பெட்ரோல் இன்ஜினில் கம்ப்ரெஷன் ரேஷியோ கம்மி, அதனால் வெப்பம் அளவுக்கு அதிகமாக உண்டாகாது. அப்போ அந்த டயத்தில் ஸ்பார்க்கை உருவாக்குவதற்கு அந்த கரெக்டாக பிஸ்டன் டாப்பில் வரும்போது ஸ்பார்க்கை உருவாக்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரு யூனிட் தான் இக்னிஷன் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இல்லை ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதுன்னா கரண்ட் ப்ராப்பராக வராது, வண்டி மிஸ்ஃபயர் ஆகிறது அல்லது ஸ்டார்டிங் ட்ரபிள் போன்ற விஷயங்கள் வரும். இது பெட்ரோல் இன்ஜினுக்கு அடாப்ட் ஆகக்கூடியது. அடுத்தது கேஸ் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த இக்னிஷன் சிஸ்டத்தோடு சேர்ந்து கேஸை எவாப்ரேட் பண்ணி அந்த கார்புரேட்டர் வழியாக போகாது, டைரெக்டாக இன்லெட் மேனிஃபோல்டில் போயிடும். இந்த கேஸை அந்த இன்ஜினுக்கு தேவையான அளவில் தேவையானபடி மாற்றி கொடுக்கறதுக்கான ஒரு யூனிட் தான் பார்த்தீங்கன்னா கேஸ் கன்வர்ஷன் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எவாபரேட்டர் யூனிட்னு சொல்லுவாங்க. இது வந்து கேஸை வந்து இன்ஜினுக்கு தேவையான அளவில் தேவையான ரேஷியோவில் உள்ளே அனுப்பக்கூடிய யூனிட். ஸோ இதில் பிரச்சனை வந்துடுச்சுனாலும் ஸ்லோ ஸ்பீட் ஆடாது, ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ஒரு என்ஜினுடைய அமைப்பு, இன்ஜினில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம், இப்போ நம்ம ஒரு 7, 8, 9 விஷயங்கள் பேசியிருக்கோம். எந்த என்ஜினாக இருந்தாலும், கார் இன்ஜின், பஸ் இன்ஜின், லாரி இன்ஜின், எந்த என்ஜினாக இருந்தாலும் ஒரு 7 பாக்ஸ் அல்லது 8 பாக்ஸ் 9 பாக்ஸை வச்சுட்டு இந்த பொருளாக அதோட பிரித்து போட்டிங்கன்னா கடைசியில் ஒரு பொருளுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு என்ஜினை புரிந்து கொள்ளக்கூடிய கான்செப்ட். ஸோ இன்றைய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த போர்ஷனுக்கு அடுத்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் போகும், அதில் நம்ம விளக்கியிருப்போம். தேவைப்படுற நண்பர்கள் அதை பார்க்கலாம். இப்போ இங்கே காட்டக்கூடியது ஒரு டீசல் என்ஜினுடைய டயக்ராம் காட்டுறோம். ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய பாட்டம் போர்ஷன் ஆயில் சம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா என்ஜின் பிளாக். ஸோ பெரிய என்ஜின்களில் பார்த்தீங்கன்னா என்ஜின் பிளாக், அந்த சிலிண்டர்னு சொல்லக்கூடிய போர் யூனிட் ரெண்டும் ஒன்றா வரும். மோட்டார் சைக்கிள் மாதிரியான சின்ன என்ஜின்களில் இரண்டுமே தனித்தனியாக வரும். போர் தனியாக வரும், என்ஜின் பிளாக் தனியாக வரும். ஸோ இப்போ அந்த என்ஜின் பிளாக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ஜின் ஹெட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. ஸோ இப்போ அந்த என்ஜின் ஹெட் யூனிட்டில் தான் காற்று உள்ளே போகிறதுக்கு வரத்துக்கான வால்வ் மெக்கானிசம், அந்த வால்வை ஆப்ரேட் பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்ஜினுடைய டாப்பில் இது இப்போ நம்ம காட்டியிருக்கிறது ஒரு டீசல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் இந்த நாசில் வரக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பார்க் ப்ளக் வரும். ஸோ இப்போ இந்த என்ஜின் ஹெட்டில் தான் பார்த்தீங்கன்னா டீசல் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான நாசில் பொருத்திருக்காங்க. ஸோ கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கோட எண்டில் இந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய மைனூட் ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு டீசல் ஸ்ப்ரே ஆகும். ஸோ இப்போ என்ஜின் உள்பக்கம் இருக்கக்கூடிய பாகங்களை பார்க்கலாம். என்ஜின் உள்ளே பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் ஒரு பிஸ்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பிஸ்டனை ஒரு பிஸ்டன் பின் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கனெக்டிங் ராட் போட்டு கிராங்க் ஷாஃப்டில் இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி பிஸ்டனில் பார்த்திங்கன்னா பிஸ்டன் மேலேயும் கீழையும் போய் வரும்பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய ஏர் அல்லது டீசல் ஸ்ப்ரே, டீசல் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கீழே வந்து எஸ்கேப் ஆகி போகக்கூடாதுங்கிறதுக்கு 2 அல்லது 3 அல்லது 5 ரிங்ஸ், பிஸ்டன் ரிங்ஸ்
வளையல் போல் ஒரு யூனிட், நம்ம வளையல் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு ரிங்ஸ் இந்த பிஸ்டனை சுற்றிலும் போட்டிருக்காங்க. ஸோ இது பிஸ்டன் மேலே போகும்போது மேலே இருக்கக்கூடிய காற்று எஸ்கேப் ஆகி கீழே வராது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிராங்க் ஷாஃப்ட் கூட ஒரு ஃப்ளைவீல் யூனிட் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ அந்த ஃப்ளைவீல் யூனிட்டில் தான் செல்ஃப் மோட்டார் அல்லது கிக்கருடைய சிஸ்டம், இது வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் வந்து ஃப்ளைவீல் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த ஃப்ளைவீல் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி ரொட்டேட் ஆகும்போது இந்த கிராங்க் ஷாஃப்ட் சுற்றி கனெக்டிங் கார்டு மேலே போகுது. ஸோ மேலே போயிட்டு ரிட்டர்னில் கீழே வரும்பொழுது இந்த இன்லெட் வால்வு திறக்குது. இந்த இன்லெட் வால்வை என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ஜின் ஹெட்டில் வால்வு ஸ்ப்ரிங் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க, மேல் பக்கமாக இழுத்துருக்காங்க. அப்போ வால்வு மூடி இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் வழியாக இன்லெட் வால்வு திறக்குது, பிஸ்டன் கீழே வருது, வெளியிலேருந்து காற்று உள்ளே வந்துடுது. அப்புறம் அந்த வால்வு மூடிக்குது. ஸோ வால்வு மூடிக்கிட்டோட்டு திரும்ப கீழே வந்த பிஸ்டன் மேல் நோக்கி போகுது. ஸோ மேல் நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா 2 வால்வும் மூடி இருக்கும். இப்போ இதில் நம்ம எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருக்கோம். கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் எண்டில் 2 வால்வும் மூடி இருக்கும். அப்படி மூடி இருக்கும்போது காற்றின் வெப்பநிலை காரணமாக ஒரு 650 டிகிரி டெம்பரேச்சர் இதில் ரைஸ் ஆகுது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் நாசிலில் டீசல் ஸ்ப்ரே ஆகுது. ஸோ வெப்பமாக இருக்கக்கூடிய காற்றில் டீசல் ஸ்ப்ரே ஆனோட்டு இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வெடிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுது. ஸோ அப்படி வெடிச்சோட்டு இங்கே வெடித்ததுடைய எக்ஸ்பான்ஷன் காற்று விரிவடையுது, இந்த பிஸ்டனை அகைன் கீழே தள்ளுது. ஸோ அந்த இம்பேக்ட் எனர்ஜி, இதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியை ஃப்ளைவீல் சேவ் பண்ணிக்குது. சேவ் பண்ணிக்கிட்ட எனர்ஜி திரும்பவும் பிஸ்டனை மேல் நோக்கி தள்ளுது. அப்போ எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகுது. உள்ளே எரிந்து மிச்சம் இருக்கக்கூடிய கழிவு வாயுக்கள் இது வழியாக வெளியில் போயிடுது. ஸோ தொடர்ந்து ஃப்ளைவீலில் இருக்கக்கூடிய எனர்ஜியால் இந்த பிஸ்டன் திரும்பவும் கீழ் நோக்கி வருது. இன்லெட் வால்வ் வழியாக காற்று உள்ளே இழுத்துக்குது, வால்வு திரும்ப மூடிக்குது. திரும்பவும் ஃப்ளைவீலில் இருக்க எனர்ஜி வழியாக இந்த பிஸ்டன் மேல் நோக்கி போகுது, டீசல் ஸ்ப்ரே ஆகிடுது. தொடர்ந்து இந்த நிகழ்வு நடக்குது. ஸோ ஒரு என்ஜின் கண்டினியூஸாக ரன் ஆகுது. ஸோ இது பெட்ரோல் என்ஜின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாறுபடும். ஸோ இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இது ஒரு என்ஜினில் எப்படி ஒர்க் பண்ணுது, அமைப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு பெட்ரோல் என்ஜினில் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள், சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள் என்ஜின் காட்டுறோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா என்ஜின் பிளாக் அல்லது என்ஜின் கேஸ், இது சிலிண்டர் யூனிட் அல்லது போர் என்று சொல்லக்கூடிய சிலிண்டர் யூனிட். ஸோ இப்போ இந்த சிலிண்டர் யூனிட்டுக்கு இதுலேருந்து மேலே வரக்கூடியது இது ஹெட் யூனிட், என்ஜின் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட். இது பெட்ரோல் என்ஜின்ங்கிறதுனால இதில் ஸ்பார்க் ப்ளக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டீசல் என்ஜினாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்பார்க் ப்ளக்குக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு நாசில் அல்லது அட்டாமைசர் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த டயக்ராமில் காட்டக்கூடிய வால்வ், அந்த வால்வ் ஆப்ரேட்டிங் மெக்கானிசம்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இந்த போர்ஷனில், இந்த ஹெட்டுடைய இந்த போர்ஷனில் எக்ஸாஸ்ட் வால்வும், இந்த போர்ஷனில் கார்பரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறது தெரியுது. ஸோ இப்போ இந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வும் உள்பக்கமாக பொருத்திருக்காங்க. இதுதான் ஒரு சிங்கிள் சிலிண்டர் என்ஜினுடைய அமைப்பு. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படுத்தால் நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் சிவா 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம். லாக்டவுன் முடிகிற வரைக்கும் பி சேஃப், செக்யூர், ஸ்டே அலோன். தேங்க்யூ.